நாளை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே உங்கள் நடுவில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய செய்திகள் அடங்கிய 3 DVD இருக்குது. இந்த சபையில் அநேகர் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை யாராவது வாங்காதவங்க இருந்தீங்கன்னா, இல்லை இதை வாங்கி யாருக்காவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஒவ்வொரு டிவிடிலையும் 2 மணி நேரம் செய்தி இருக்குது. ஒவ்வொரு டிவிடியும் வீடியோ, ஆக்சுவலாக ஒவ்வொன்றிலும் 2 மணி நேர செய்திகள் இருக்குது. ஒன்றின் விலை 50 ரூபாய். எங்களுக்கு வேணா வாங்கி கொள்ளலாம். சரியா? கண்ணை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பேசுகிற உங்களுக்கு செவி கொடுக்கின்ற கிருபையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் இந்த காலைவெளியில் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போதும். கவனியுங்கள், இந்த வசனத்தில் நேற்று நாங்கள் இந்த ராத்திரி வீட்டுக்கு போகும்போது நிறைய ஜெபத்தோடு போயிட்டே இருந்தேன். ஏன்னா நாளைக்கு காலையில் எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் வருவீங்கன்னு தெரியும். நான் வழக்கம் இப்போ பாஸ்டர்ஸ் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் வைக்காதீங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய் வைங்கன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை வேலை இருக்குது, வரமாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வேலை இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்டிப்பாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காலையில் மறக்காம கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் கேத்தலிக்கை நம்ம கிண்டல் அடித்தோம். இவங்கெல்லாம் யாரு? சண்டே கிறிஸ்டியன். இப்போ பெந்தகோஸ்து உலகம் மாத்திரம் என்ன வாழுது? அதான் வாழுது. ஞாயிற்றுக்கிழமைன்னா மறக்காம கோயிலுக்கு வந்துடுறோம்ல. நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல, முதல் நாள் செய்தியை எல்லாரும் கேட்டாங்கன்னா ஒருவேளை மனம் திரும்பி திங்கள் செவ்வாய் கன்வென்ஷன் வந்துருவாங்க. ஆனா அந்த வெள்ளி சனி வச்சா 2 நாள் கண்டிப்பா வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, மிஸ் பண்ணது தானே. நான் அப்படி யோசிப்பேன். ஆனா யாரும் அப்படி செய்யற மாதிரி தெரியல. அது என்ன பண்றாங்கன்னா, அந்த திங்கள் செவ்வாயில தமிழ்நாடு முழுவதும் நான் பாக்குறேன், பாஸ்டர் செமினார் தான் நடத்துறாங்க. போட்டவர்களுக்கு மண்டை உடைக்கிறதுக்கு தான் அதனால பயன்படுத்துறாங்களே தவிர விசுவாசிகளை நல்ல மண்டை பெருசா மாறிட்டு அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. கவனித்துக் கொள்ளுங்க. எனக்கு இது போகும்போது எனக்கு அதிக பாரம் இருந்தது. ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி இந்த காலை வேளையில கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். என் சிந்தனையில அந்த தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்த வசனம் நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வருகின்ற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம்னு பைபிள்ல போட்டிருக்கு. எனக்கு இந்த வசனம் எனக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தூர தேசம் என்று நமக்கு தெரியும். அது உதாரணமாக மறைமுறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தாம்பரமே தூரமா இருக்கும், பாரிஸ்கான ஒரு சிலருக்கு ரொம்ப தூரமா இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பாரிஸே கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். ஒரே மறைமுறையில் இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற பாரிஸே எப்படி இருக்கும், கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பாரிஸ்கான தூரமா இருக்கிற மாதிரி, ஆட்களை பொறுத்தது. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு தூர தேசம் என்பது பரலோகத்தை குறிக்கும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராஜாவை மகிமை பொருந்தினவராக உங்கள் கண்கள் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அந்த தூர தேசம் எதுனா பரலோகம். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, பரலோகத்திலிருந்து ஒரு செய்தியை தன் ஜனங்களுக்கு கொடுக்க போற சந்தோஷமா இருந்தேன். மூளையில, கொசு மூளையில திருப்பி சில எண்ணங்கள் வந்தது. ஆதியாகமம் 12 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு வந்தது பரலோகத்திலிருந்து. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை வந்தது பரலோகத்திலிருந்து. 21, 22 அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன சொன்னா, நான் உன்னுடைய சந்ததியை பெரிதாக்குவேன். தூரத்தில் வந்து இந்த 3 செய்திகள் உடனே மூளைக்கு வந்தது. சும்மா தூங்கிட்டேன். ஆனா காலையில் எழுந்து ஆண்டவர் சொன்ன 2 தீமோத்தேயு 4:10 பத்தி பேசு அப்படின்னாரு. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் உங்களுக்கு சுடுற மாதிரி இருக்கும், சரியா? ஆனா ஆவிக்குரிய ஒரு விசேஷம் தெரியுங்களா, செமத்தியா குத்து விழுந்தா கூட சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு விசேஷம். ஆவிக்குரிய டொம்முன்னு அடி விழுந்தாலும் சரிதான், பார்த்துருக்கீங்களா, ஈன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள மாத்திரம் செமத்தியா உரைக்கும். இந்த வசனமும் அப்படிப்பட்டதுதான். என்னுடைய விருப்பம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லணும் தான் நான் விரும்பினேன். அந்த வசனத்தையும் என் மூளையில வந்து விட்டது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களோட பேசுகிறேன். பிரபஞ்சம் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் உங்களோட பேச சொல்லி இருக்கிறார். இந்த சபைக்கு இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற செய்தி
பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்பதற்கு நாம் இதை தெரியணும் சொன்னா, வேதத்தில் இந்த பூமி, உலகம், பூலோகம், பிரபஞ்சம், பூச்சக்கரம் இதெல்லாம் உலகத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள். பூமி உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். கிரேக்க மொழியில் அதற்கு ஜி என்று சொல்லுவார்கள். ஜிஇ, ஜி என்றால் பூமி, பிளானட் எர்த். அது புரண்ட இருக்குல்லையா, அதுக்கு பேர் என்ன பேரு? பூமி. அதுக்கு அடுத்தது உலகம். அதாவது இந்த பூமி என்பது தேவன் உண்டாக்கினது. ஆதியிலே தேவன் வானத்தையும், அப்படின்னா இது கிரியேட்டட் பை காட், அதுக்கு பேரு பூமி. ஒரு சமுதாய அமைப்பு வந்திருக்கு தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் உலகம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறோம். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் உலகம் என்றால் என்ன? கண்கள், மாமிசம், ஜீவனத்தின் பெருமை. இதுதான். இது பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானது. பூமி என்பது தேவன் உருவாக்கினது. உலகம் என்பது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தினால் உண்டானது. அதாவது நமக்கு இன்னைக்கு ஒரு சமுதாய அமைப்பு மேல இருக்கு தெரியுங்களா, பூமிக்கு மேல. அந்த உருண்டைக்கு மேல ஒரு சமுதாய அமைப்பு இருக்குல்ல, அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், சினிமா, நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் உலகம். அதுக்கு கிரேக்க மொழியில காஸ்மோஸ் என்ற ஒரு வார்த்தை. காஸ்மோஸ் என்றால் the things which decorate the earth. அந்த பூமியை அலங்கரிக்கின்றவர்களுக்கு பேர் தான் பேரு உலகம். அடுத்தது பூலோகம் என்ற வார்த்தை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, பூலோகம் எங்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த பூலோகம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஐகோமேனே. ஐகோமேனே என்றால் இன்ஹாபிட்டட் எர்த். அதாவது மனிதர்கள், நாகரீகம் அடைந்த மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் பூலோகம். பூமி என்பது தேவன் படைத்த உருண்ட. அடுத்தது உலகம் என்பது இந்த மனிதன் வாழ்றான் இல்லையா, தன்னுடைய இச்சைகளுக்காக உருவாக்கி கொண்டது ஒரு உலகம். அந்த உலகத்துல நாகரீகம் அடைந்த மனிதர்கள் எங்கெங்க குடியிருக்கிறானோ அதுக்கு பேர் தான் பூலோகம், ஐகோமேனியா. ஆங்கிலம் சொன்னா இன்ஹாபிட்டட் எர்த். மனிதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதிக்கு பேர் தான். நான்காவதாக ஒன்று சொன்னேன், இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை நூனயோன். இந்த நூனயோன் என்பதற்கு அர்த்தம் என்ன? பிரசன்ட் ஏஜ், இன்றைய காலம், தற்காலம். அதுக்கு பூச்சக்கரத்துக்கும் இந்த பிரபஞ்சம் தான். பூச்சக்கரம் சொல்றாங்களே, 5 வார்த்தைகள் உலகத்தை குறித்து பைபிள்ல பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பூமி, மற்றொன்று உலகம், மற்றொன்று பூலோகம், மற்றொன்று பிரபஞ்சம், இன்னொன்று பூச்சக்கரம். இந்த பிரபஞ்சத்துக்கும் பூச்சக்கரத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஒரே வார்த்தை தான். அதாவது பிரசன்ட் ஏஜ், இந்த காலம், தற்காலம். வசனம் சொல்ல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போய்விட்டான். கவனித்துக் கொள்ளுங்கள். தேமா என்ற பெயருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் என்று நம்புகிறேன். தேமா என்றால் பாப்புலர், பிரபலமானவர் என்ற அர்த்தம். டிமாஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பாப்புலர். நிக்கோடிமாஸ் ஞாபகம் இருக்குதா? நிக்கோதேமோ. நிக்கோதேமோ என்றால் என்ன? காங்கரர் ஆஃப் பீப்பிள், ஜனங்களை வெல்லுகிறவன். நிக்கோ என்றால் விக்டரி என்ற அர்த்தம் கிரேக்க வார்த்தையில. அப்படியானால் இது தேமா என்ற அர்த்தம் என்ன? பிரபலமான ஒருவர். ஒரு சாதாரண ஏதோ டாம் டிக் அண்ட் ஹாரி, ஒரு குப்புசாமி கோவிந்தசாமி அல்ல. இஸ் வெரி பாப்புலர் இன் தி சர்ச். சபையில் அவர் மிகவும் பிரபலமான ஒருவர் தேமா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கொலோசியர் 4:14 சொல்லுகிறது, பரிசுத்த பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற பவுலோடு கூட இருந்து சபையை வாழ்த்தினவர். வாசிங்க கொலோசியர் 4:14. லூக்காவும் பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கொலோசியர் நிருபம் வந்து இஸ் a prison epistle. சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதின நிருபம். அந்த சிறைச்சாலையில் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் கூட யார் இருக்காங்க? தேமாவும். அதாவது பரிசுத்த பவுல் சிறைப்பட்ட போது அநேகர் அவருடைய விலங்குகளை குறித்து வெட்கப்பட்டாங்கன்னு பிலிப்பியர்ல பவுல் எழுதுவார். பவுலுக்கு சிறைச்சாலையில கைகள் கட்டப்பட்ட போது என்ன நினைச்சாங்களா மற்றவங்களா? ஐயோ, இவரோட சேர்ந்த ஆளு சொன்னா நமக்கு வெக்கம். நிறைய பேர் ஒடுங்கினார்களாம். ஆனால் தேமா ஒடுங்கவில்லை, அவரோடு உடன் பாடுபட்டான். என்ன சொல்றார் அவர்? அவனும் உங்களை வாழ்த்துகிறார். அதாவது பரிசுத்தவானோடு கூட இருந்து சபையை வாழ்த்துகின்ற அனுபவம் பெற்றவர் தேமா. ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. பிலோமன் 24ஆம் வசனம் வாசிங்க. பிலோமன் 24ஆம் வசனம்.
என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு அரிஸ்தர்க்கு தேமாவும் லூக்காவும். கவனிங்க, அடுத்தது இந்த தேமா யார் தெரியுங்களா? பவுலோட உடன் வேலைக்காரர், உடன் ஊழியர். ஒன்று, பரிசுத்த பவுலோடு சிறையில் இருந்து அவருடைய விலங்குகளை குறித்து வெட்கப்படாமல் அவரோடு கூட இருந்து சபையை வாழ்த்தினவர். இன்னொன்று என்ன தெரியுங்களா? பவுலுக்கு உடன் ஊழியர். ஆங்கிலத்தில் உடன் ஊழியருக்கு யோக் ஃபெல்லோ என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நுகத்தில் பூட்டப்பட்ட 2 விலங்குகளை போல, ஒரு பக்கம் பரிசுத்த பவுல் என்றால் அடுத்த பக்கம் இந்த தேமா. அப்படியால் தன் தோள்களை, தன் கழுத்தை ஊழியத்துக்காக பரிசுத்த பவுலோடு கொடுத்தவர். அந்த தேமாவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? பிரபஞ்சம், பிரசன்ட் ஏஜ், இந்த காலம், இந்த தற்காலம் என்ன பண்ணிச்சு? நன்றாக இருந்தவர், நன்றாக தொடங்கினவர் இப்ப என்ன பண்றாரு? தெசலோனிக்கேயுக்கு ஓடுகிறார். ஏன் ஓடுகிறார்? பிரபஞ்சம் அவரை இழுத்து விடுகிறது. அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த பிரபஞ்சம் என்பது இன்றைய தற்காலம். வேதத்தின்படி பாத்தீங்கன்னா 2 காலம் தான். ஒன்று பிரசன்ட் ஏஜ், அடுத்தது ஏஜ் டு கம். ஒன்று தற்காலம், மற்றொன்று வருகின்ற ஒரு காலம். பிரசன்ட் ஏஜ் வேதத்தின்படி பாத்தீங்கன்னா யூதர்களின் நம்பிக்கை என்னவென்றால், அவனுக்கு கடந்த காலமே அவனுக்கு தெரியாது, கடந்த காலமே அவனுக்கு வேண்டாம். ஏன்னா இட் இஸ் பாஸ்ட். பிரசன்ட் ஏஜ் அதாவது இன்றைய காலம், தற்காலம். அடுத்தது வரப்போகின்ற ஒரு காலம். தற்காலம் அவனை பொறுத்த வரைக்கும் பொல்லாதது. ஆனால் வரப்போகின்ற காலம் தெரியுங்களா? அது மெசியாவின் காலம், அது கோல்டன் பீரியட் என்று சொல்வார்கள் அவர். அப்படின்னா 2 காலம் தான் வேதத்தை சுட்டிக்கா. ஒன்று என்ன? தற்காலம். அடுத்தது என்ன? வரப்போகின்ற காலம். நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே, ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே என்னுடைய முதல் டிவிடி மெசேஜ் பொண்ணுக்கு பதிலாகத்தான். பொண்ணுக்கு பதிலாக நிறைய பேர் பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அது என்னுடைய செய்தி ஒண்ணுதான் இருந்தது. வேற 2 சகோதரருடைய செய்தியோடு சேர்ந்து மியூசிக் மைன்ஸ் அதை வெளியிட்டாங்க. அதனால அது நான் வாங்குறது இல்லை. யார்கிட்ட கொடுத்தாலும் என்ன சொல்றாங்க? உங்க மெசேஜ் மாத்திரம் கொடுங்க, அடுத்தவங்க மெசேஜ் வேண்டாம். ஆகவே என்ன பண்றது இல்லை, அந்த கேசட் நான் வாங்குறது இல்லை. ஆனால் அது எல்லா ELS எல்லாம் விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த பொண்ணுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு பேச வைத்தது என்ன தெரியுங்களா? ஹிப்போக்ரசி, மாய்மாலத்தை குறித்து பேச சொன்னார். உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் மாய்மாலத்தின் 7 அடையாளங்கள், மாய்மாலத்தோட 7 அடையாளங்கள். அந்த 7 அடையாளங்களும் பரிசுத்தவானுக்கும் பொருந்தும். வாசிங்கள் 23:13 வாசிங்க. மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரனுடைய அடையாளம் என்ன? இவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க, அடுத்தவனையும் போக விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பரலோகத்தை என்ன செய்வாங்க? பூட்டி போட்டுருவாங்க. மத்தேயு 16:19 வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? பரிசுத்த பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் திறவுகோல் யார்ட்டையும் இருக்குது? பரிசுத்தவானிடத்திலும் இருக்கிறது. வேஷம் போடுற மாயக்காரண்டையும் அதே சாவி இருக்கு. 2 பேரிடத்துல ஒரே சாவிதான். என்ன செய்யறாரு? பேதுருவுக்கு சாவியை கொடுத்தா திறந்து 3000 5000 உள்ள தள்ளுவாரு. இவனுக்கு சாவியை கொடுத்தா பாதாளத்தை திறந்து 3000 கீழே தள்ளிட்டு இருப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் திறவுகோல் பரிசுத்தவான் மாத்திரமல்ல, மாயக்காரண்டையும் சாவி இருக்குது. அவனும் பரலோகத்தை பூட்டி போடுறான்ல. மத்தேயு லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது. யார்கிட்ட கேட்கிறாங்க? பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட. யார் போய் கேட்கிறான்? பரிசேயன். எதுக்கு கேட்கிறான்? பரிசேயர்கள் போய் இயேசுவிடத்தில் என்ன கேட்கிறாங்க? பரலோக ராஜ்யம் எப்போது வரும் கேட்கிறாங்களே. எதுக்கு கேட்டாங்க? கமான், பூட்டி போடுறதுக்கு. அதான் சாவி கையில் வச்சிருக்கான்ல. பரலோகம் எப்போ வரும் தெரிஞ்சப்போ என்ன செய்யணும்? முதல்ல போய் என்ன பண்ணுவான்? பூட்டி போடுறவனே இவ்வளவு அக்கறையா கேட்கிறானே, திறக்கிற நீங்கள் நானும் எவ்வளவு அக்கறையா கேட்கணும்? பூட்டி போடுகிற மாயக்காரனே கேட்கிறான், எப்ப பரலோக ராஜ்யம் வரும்? 21ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா இயேசு எப்ப வரும் சொல்ல மாட்டாரு, எப்படி வரும் பாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட மாத்திரம் இருக்குது, எவனா வாயை கொடுத்தான் வம்புதான். என்ன கேட்கிறான்? பரலோகம் எப்ப வரும் கேட்டா இயேசு எப்ப வரும் சொல்லல. 21 பாருங்க. இங்கே என்றும், இதோ இங்கே என்றும், அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறது.
ஏன் அர்த்தம் என்ன? இங்க அங்க போய் பூட்டிடுவான்ல, அது இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல. இதோ இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பரலோகம் எங்க இருக்குது? உங்ககிட்ட இருக்கு. இப்ப நம்மளே இது சீசன் டிக்கெட் வச்சு பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஹலோ, இப்ப சீசன் டிக்கெட் தான். காலையில பொங்கல் விட மறைமலையில சாப்பிட்டா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பரலோகம் தான். அங்க சாம்பார் சாதமும் அப்பளமும் அடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் டீ பஜ்ஜிக்கு திரும்பி வந்துருவான் மறைமலையில இருக்கு. சீசன் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுங்களா? இப்போது பரலோகம் என்பது ஒரு இடம் அல்ல, இது ஒரு அனுபவம். இப்போது பரலோகம் இட்ஸ் நாட் a place, it is an experience. பின்னாடி ஒரு நாள் வரப்போகிறது. there is a wonderful place, heaven is a wonderful place. இப்போ இல்ல, பின்னாடி. இப்போ பரலோகம் என்பது என்ன? it is an experience. ரோமர் 14:17 வாசிங்க. Romans chapter 14 and verse 17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதுக்கப்புறம் it is not carnal, மாம்சத்துக்குரியது அல்ல. அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரலோகம் என்பது இன்றைக்கு ஒரு அனுபவம். அந்த பரிசுத்த ஆவிங்கிறது மூணுக்கும் பொருந்தும். தமிழ்ல மொழியாக்கத்தில் பின்னாடி போட்டாங்க. அது எப்படி இருக்குதுங்களா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற சந்தோஷம். அப்படின்னா பரலோகம் என்பது இன்றைக்கு ஒரு இடம் அல்ல, இன்றைக்கு ஒரு அனுபவம். நாளைக்கு தேவனோட நம்ம இருக்க போறோம் தெரியுங்களா? அது ஒரு இடம். கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன பண்றான் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த பொண்ணு ஆக்சுவலா என்ன சாவி அவங்ககிட்ட இருக்குது, வெண்கலம் இருக்கான் தெரியுங்களா? அவங்ககிட்ட என்ன இருக்குது? பரலோகத்தின் சாவி இருக்குது. போலிகளிடத்திலும் பரலோகத்தின் திறவுகோல் இருக்குது, பரிசுத்தவான் இடத்தில் இருக்குது இல்ல. இதை குறித்து அந்த வீட்டில் வாசித்து பாருங்க. மத்திய 23:13 இருந்து கடைசி வசனம் வரைக்கும் 7 விதமான அடையாளங்கள். யாருக்கு? மாய்மாலக்காரனுக்கு. அந்த 7 அப்படியே பரிசுத்தவானுக்கும் பொருந்தும். இதுதான் என்னுடைய முதல் டிவிடி செய்தி. பொண்ணுக்கு பதிலாக வெண்கலத்தை கொண்டு வச்சுட்டான். யாரு? சாலமோனுடைய மகன் ரெகோபயாம். பொற்பரிசைகள் போய்விட்டது. ஆலயத்தில் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வெண்கலத்துல செய்து ஆலயத்தை கொண்டு வைப்பான். தூரத்துல பார்த்தா பொண்ணுக்கும் வெண்கலத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த ஆவிக்குரிய உலகம் பொன்னென்று எண்ணிக்கொண்டு இன்னைக்கு மாய்மாலங்கள் வெண்கலத்தை தான் வைத்துக் கொண்டிருக்காங்க. they lost the gold. பொன் என்பதற்கு அர்த்தம் என்ன? புடமிடப்பட்ட உபதேசம். லவோதிக்கா சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ தரித்திரன், ஆக என்ன பண்ணு? புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்தில் வாங்கிக் கொள். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு சரியான உபதேசம் என்பது பொண்ணுக்கு. சமீபத்தில் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டே இருக்காரு, பொண்ணுக்கு பதிலாக பேசினது போடும், இனி விண்ணுக்கு பதிலாக ஒண்ணு பேசு. பரலோகத்துக்கு பதிலாக இந்த உலகம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கீங்களா? பெர்சன்டேஜ் எங்க போக தெரியுங்களா? மண்ணுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு தேமா என்பவன் இஸ் பாப்புலர். தேமா என்பவன் one who grieves the church. தேமா என்பவன் is a yoke fellow to Paul. தேமா ஒரு சாதாரணமான ஆள் அல்ல, ஒரு பிரபலமானவர். மக்கள் நடுவிலே செல்வாக்கு மிக்கவர். சபையின் நடுவிலே ஒரு மிக மேன்மை உள்ளவர் தான். பரிசுத்தவானோடு சிறைச்சாலையில் இருந்து பாடுகளை அனுபவித்து சபையை வாழ்த்தினவர். பரிசுத்தவானுக்கு ஒரு நுகத்தில் மாட்டப்பட்ட இன்னொரு விலங்கை போல பாடுபட்டு ஊழியம் செய்தவர் தான். ஆனா அவரை கூட என்ன பண்ணுது? இந்த பிரபஞ்சம் இழுக்குது பாருங்களேன். சொல்வதற்காக தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்துற நோக்கம் எனக்கு இல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவ்வளவு பேர் வரீங்கல்ல, வெள்ளி சனி எங்க போனீங்க? இந்த பிரபஞ்சம் தானே, இந்த பிரபஞ்சம் தானே. ஹலோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உங்களை காயப்படுத்துவதற்காக இல்ல. நான் இங்க நிற்பது என் ஜெபம் எப்போதுமே, ஆண்டவரே நான் பேசுற எந்த செய்தியும் ஒருத்தரையும் காயப்படுத்தக்கூடாது, ஆனா உணர்வடைய செய்யணும் ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு சரியானா காயப்படுத்திட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கு உணர்வே வராது. என் மேல கோபம் மாத்திரம் தான் இருக்கும். தாள் நம்மளை காயப்படுத்திட்டாயா, தாள் நம்மளை இப்படித்தான் தோணும். அவமானப்படுத்துவது என்ற நோக்கமே இல்லை. அந்த பொண்ணுக்கு பதிலாக அந்த டிவிடியை முதல்ல பார்த்தோன்னே மியூசிக் மேட்ச் சொன்னாங்க, நீ ரொம்ப கடுமையான செய்தி இது, ஆனா கூட அதை பார்க்கும்போது எங்களுக்கு கோபம் வரல, நீங்கெல்லாம் மாறலையேங்கிற ஒரு வேதனை எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய ஜெபம் அதுதான். இந்த பிரசங்கத்துல யாருமே காயப்படுத்த வேண்டும் விரும்ப மாட்டேன், ஆனா கரெக்ட் பண்ணணும்னு விரும்புவேன். வசனத்துக்கு நேராக திருப்பப்படணும். ஏன்னா இன்னைக்கு காயப்படுத்துறவங்க நிறைய இருக்காங்க. ஆனா நான் காயப்படுத்த நிக்கல, உங்களை தேவ சமூகத்தை திருப்புவதற்காக ஒரு பாரத்தோடு. இன்னும் சொல்ல போனா, நான் வசனத்தை யாருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேனோ அந்த பாரத்தோடு தான் நான் பேசுவேன். ஏன்னா பைபிள்ல பவுல் சொல்றாரு, நான் வாத்தியார் பெரம்போடு வரணுமா இல்ல அப்பா பெரம்போடு வரணுமான்னு கேட்பாரு. அப்பா பெரம்புன்னா அடித்தாலும் பிள்ளைக்கு காயப்படக்கூடாதுங்கிற கவனத்தோடு அடிப்பார். வாத்தியாருக்கு அடிக்கணும், பையன் உருப்படணும், அவ்வளவுதான். கை இருந்தாலும் கால் இருந்தாலும் கவலை இல்லை.
நான் உங்களுக்கு ஒரு தகப்பனுடைய பிரம்போடு உங்கள் முன்னே நிற்கிறேன். இந்த பிரபஞ்சம் எல்லாரையும் இருக்கிறது. நன்றாக தொடங்கினார்கள், ஆனா ஓட்டம், அதன் முடிவு, ஒரு காரியத்தின் துவக்கம் நல்லதுதான், ஆனா முடிவில் அதை விட நல்லது. இன்னைக்கு அநேக தொடங்கினோமே, யோசித்து பாருங்க. மீட்கப்பட்ட நாள்ல 7 நாள் இருக்குன்னா 8 நாள் ஆலயத்துக்கு வந்தோம்ல. மீட்கப்பட்ட நாள்ல சபையில என்ன ஒழுங்கு இருந்தாலும் ஓடி வந்து நின்னோம்ல. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்தா போதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு வந்துறீங்களா? காரணம் இல்லைங்களா? பிரபஞ்சம், பிரசன்ட் ஏஜ். இந்த காலம் எப்படிப்பட்ட பரிசுத்தவானை இழுத்து விடுகிற காலம். ஆனாதான் இயேசு ரட்சிப்பின் கடைசி பகுதியை சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே. தொடக்கம் நல்லதுதான், ஆங்கிலம் சொன்னார், a good beginning is half done. மீதி நன்றாக தொடங்கினோம், மீதி என்னாச்சு? நகோமியை தொடர்ந்து ருத்தும் வந்தார்கள், ஓர்பாலும் வந்தார்கள். ஓர்பாலுக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியல, திரும்பி போயிட்டாங்கல்ல. அன்புக்குரியவர்களே, நன்றாகத்தானே தொடங்கினோம். இந்த ஓட்டம் இன்னைக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் இன்னைக்கு ஒரு பரிசுத்த பந்திக்கு நாம் வந்திருக்கிறோம். இதெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து கணக்கு கொடுக்கிற நேரம் அல்ல. நான் எனக்குள்ள போய் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நான் தகுதிதானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் இன்றைக்கு ஒரு வழக்கத்தின்படி சபைகளை பார்த்தீங்கன்னா மாதத்தின் துவக்கத்தில் 1ஆம் தேதி காலையிலேயே கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. சில சபைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. கேத்தலிக் சர்ச் மாதிரி ஒவ்வொரு ஆராதனையிலும் என்ன இருக்குது, ஒவ்வொரு மாசத்துலையும் ஒரு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். இது என்ன ஆச்சுன்னா ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் சண்டேயா நான் போய் என்ன செய்யணும், கம்யூனியன்ல பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வு தானே. பாஸ்டர் சொன்ன மாதிரி 2வது ஞாயிற்றுக்கிழமை கூட இவ்வளவு பேர் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணா போதும், ஆலயத்துக்கு போனா போதும், அந்த கம்யூனிஸ்ட் கலந்து கொண்டால் போதும் என்று இன்றைக்கு அநேகர் எண்ணுகிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சங்கீதம் 69:9 வாசிக்கிறோம், உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான வைராக்கியம் என்னை பட்சித்தது. எரிக்கணும்ல. இன்னைக்கு பிரபஞ்சம் தானே எரிக்குது, தேவனுடைய வீடு நம்ம எரிக்கலையே. நீங்கள் வெள்ளி சனி இந்த கூட்டத்துக்கு எந்த கூட்டத்துக்கு எனக்கு ஆளை நான் எதிர்பார்க்கறது இல்லை. என்னுடைய கூட்டத்துக்கு வரலங்கிறதுக்காக நான் இதை பேசல, நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். எனக்கு எப்படி தெரியுங்களா, 3 பேர் இருந்தா கூட சந்தோஷமா பைபிள் ஸ்டடி எடுப்பேன். பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர்மா இருக்கிறாங்க, ஜூடா இருக்கிறாங்க, 3 பேர் போதும் எனக்கு. பைபிள் ஸ்டடி இருக்க 3 பேர், இந்த 3 பேரும் குழந்தைய மாதிரி உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவங்க. இவ்வளவு பெரிய தேவ மனிதன் பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன மாணவனை போல உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுக்க வேண்டிய அக்கா இருக்கிறாங்க பின்னாடி. அக்கா பாருங்க, ஒரு குழந்தைய விட மோசமா நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது நான் ஒரு சின்ன ஒரு எழுத்து தப்புனா கூட என்னால் அதை கரெக்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு கவனமா நோட்ஸ் எடுக்கிறாங்கல்ல. என்னுடைய கூட்டத்துக்கு நீங்க வரலங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட பேசல, ஏன்னா ஆட்களையும் தேடுறது இல்லை. ஏன்னா என்ன கத்த அப்படித்தான். அசோக் லேலன்ல ஏறக்குறைய 20 ஆண்டுகள் மத்தியானம் 2 பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன். கம்மில லஞ்ச் டைம்ல 1.25 மணி நேரம், அதுல 10 நிமிஷம் சாப்பிடுவேன். 5 ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ணும்போது சாப்பிடவே இல்லை மத்தியானம். ஏன்னா அந்த 2 பைபிள் ஸ்டடி 2 ஷிப்ல எங்களுக்கு கேண்டீன் சாப்பாடு இருக்கும். 1.25 மணி நேரம் லஞ்ச் டைம், ஆனா ஒரு ஷிப்ல 1/2 hour, அடுத்தது 1/2 hour, நடுவில் 15 நிமிஷம் கேண்டீனை ரெடி பண்றதுக்கு. நான் அந்த 2 பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்காக அவரோடு இருந்து அந்த சாப்பாடை வெறுத்து வேண்டாம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா காரணம் இதுதான். இன்னைக்கு அநேகருக்கு இன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அல்ல, தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் சரி, கர்த்தர் பயன்படுத்துவது பாஸ்டர்ஸ் டீச் பண்ண பயன்படுத்துறாங்க. காரணம் என்ன? பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நான் பைபிள் காலேஜ் போனதில்லை, 34 வயசு தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ நான் ரட்சிக்கப்பட்ட போது 4 வருஷம் ஒரு திருமணத்துக்கு கூட போனதில்லை. என்னுடைய கம்பெனி, என்னுடைய வீடு, என்னுடைய சபை, இந்த 3 தவிர நான் வேற எங்கேயுமே போனதில்லை. என்னுடைய படிப்புக்கு நான் செய்த வேலைக்கு 32 வருஷம் அசோக் லேலன்ல என்னுடைய அனுபவம். அதுக்கு எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன், அது கரெக்டா அந்த 8 வந்து அநேக ஆண்டுகள் என்ன. அவன் கேட்டான், நீங்க வந்து கன்சர்ன் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்குறேன், நான் அதிகாரி ஆனால் இதை வேதத்தை எடுத்து உள்ள டீச் பண்ண முடியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என் சர்வீஸ் முழுவதும் நான் அந்த ப்ரொமோஷனுக்கே போகல. எனக்கு இது போடும், நான் யூனியன் கேட்டகரி அந்த சேஃப்ல இருந்தாதான் ஐ கேன் டீச் தி பைபிள் இன்சைட் தி கம்பெனி. ஒரு அதிகாரியான நான் பைபிள் அங்க தூக்க முடியாது கம்பெனில. கவனித்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் இன்றைக்கு எல்லாரையும் இழுக்கும், யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஆனா நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருந்தால் மாத்திரமே இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மை கர்த்தர் அழைக்கல, வருங்காலத்துக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்ம இந்த அழிந்து போகிற இந்த பிரபஞ்சத்துக்காக அல்ல, ஒரு பொற்காலமாகிய அந்த இயேசு கம்
வரப்போ அதான் கர்த்தர் சொன்னார், நீ விண்ணுக்கு பதிலாக பேசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மண்ணுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி வீடு வாங்கலாம், எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி பெரிய ஆளாகலாம், இதுதானே இன்றைக்கு சபைகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. How to become rich, how to become victorious தான கற்றுக் கொடுக்கறாங்க. பரலோகம் போக வேண்டும் என்ற அனுபவத்தோடு எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள்? இல்லையே. கவனித்துக் கொள்ளுங்கள். நாம எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நித்தியத்தில். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நித்தியத்தில் அவரோடு இருப்பதற்காக. எபேசியர் 1:4 சொல்லுகிறது, நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? இந்த உலகத்தில் இல்ல, மறைமலைநகரில் இல்ல, தாம்பரத்தில் இல்ல, சென்னையில் இல்ல. நாம் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? We were selected in eternity for eternity. இது காலம், இது உலகம் என்றால் இது பிரபஞ்சம். நாம் எங்க தெரிந்து கொள்ளல உங்களை என்னையும் கர்த்தர். அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாத உலக தோற்றத்துக்கு முன்னே, அதாவது இந்த பிரபஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை அவருக்குள் தெரிந்து கொண்டார். கவனித்து இங்க எங்க தெரியுங்களா? We were in Christ. இங்கே நாம் எங்க இருந்தோம்? கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தோம். ஆனா இங்கே அவருக்கு முன்னாடி நிற்போம். இங்கே உள்ளே என்றால் அவரது பிள்ளையாக உள்ள இருந்தோம். ஒரு தாயின் கருவில ஒரு குழந்தை இருப்பது போல நாம் கர்த்தருக்குள் இருந்தோம். ஆனால் இந்த நித்தியத்துல அவருக்கு மனவாட்டியாக முன்னாடி நிக்கணும். இங்கே குழந்தை, இங்கே மனவாட்டி. இந்த பிரபஞ்சத்தை கர்த்தர் நம்ம வைத்திருக்க நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தை நாம் எப்படி, இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்றோமோ, இந்த தற்காலத்தை நாம் எப்படி நாம் கை கொள்ளுகிறோமோ, அதுதான் நமக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக அவருடைய மனவாட்டியாக நிறுத்தி வைக்கும். எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க யாருக்கும் நமக்கு தெரியும், யுத்த வீரனே 6 லட்சம். அப்படின்னா பெண்கள், பிள்ளைகள், வயோதிகர்கள், புறவினத்து மக்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. ஆனா போய் சேர்ந்தது 2 பேர் தான். விடுவிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கில், ஆனா போய் சேர்ந்தவர்கள் only 2. யோசித்து பாருங்க. இன்னைக்கு மீட்கப்பட்டோமே, பஸ்காட்டினால் மீட்கப்பட்டோமே, மோசைக்குள்ளாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற்றாங்கல்ல, மேகத்திலையும் பெற்றாங்கல்ல. மாத்திரமல்ல, ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டாங்கல்ல, ஒரே ஞானபானத்தை குடித்தாங்கல்ல. ஆனால் அநேக இடத்தில் கர்த்தர் பிரியமா இல்லை என்று 1 கொரிந்தியர் 10:1-5 வரை வாசிக்கிறோம்ல. எல்லாரும் கம்யூனியில் வந்தவங்க தான், எல்லாரும் கர்த்தருடைய ஞானபானத்தை குடித்தவங்க, கிறிஸ்துவாகிய கண்மலை தண்ணீரை குடித்தவங்க தான். ஞானஸ்தானம் பெற்றாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, மீட்கப்பட்ட எல்லாம் உண்மைதானே. ஆனா இத்தனை இருந்தும் அவர்களில் அநேக மேல் கர்த்தர் பிரியமா இருந்தது இல்லைன்னு வேற சொல்லுதில்ல. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது தெரியுங்களா? அவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு விடாதவர்களை இழுக்கிறது. அதுதான் தேய்மா. இந்த பிரபஞ்சத்துக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. எனக்கு ரொம்ப உங்கள்ட்ட பேசணும்னு ஆசை. ஆனா என்ன தெரியல, ஞாயிற்றுக்கிழமை டைம் சீக்கிரமா ஓடுது. சரியா? நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, இவர் கையிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. கடுகடுன்னு இந்த மனுஷன் மூஞ்ச வச்சுட்டு பேசுறான் ஆண்டவரே. கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். யோசித்து பாருங்க, சபைக்கு வந்தா ஃபேனுக்கு கீழே சேர் இல்லைன்னா மூஞ்சி எப்படி போகுது உங்களுக்கு? ஹலோ ஹலோ, கரெக்டா அந்த சென்ட்ரல் லைன்ல தானே உட்காருவோம். ஏன்னா அங்கதானே ஃபேன் வரிசையா இருக்குது. இந்த எட்ஜில் உட்கார்ந்தா கூட நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, நித்தியத்தை நரகத்துல போய் கழிக்க போறவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லைன்னா என்ன பாடுபடுறோம். இது ஒரு நாள் நித்தியமா புழு சாகாமல் அக்கினி அவியாமல் துடித்துக் கொண்டிருக்க போறான. எப்படி அதை சந்திக்க போகிறோம்? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு அநேகரை இழுத்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு சில அடையாளங்கள், 5 அடையாளங்களை நான் உங்களுக்கு வேறு சுட்டி காட்டுகிறேன். இந்த 5ம் எந்த காலத்திலும் உங்களையும் என்னையும் இழுக்காதபடி கவனமாக இருந்தால் மாத்திரமே அந்த நித்தியத்தில் அவருக்கு முன்பாக பரிசுத்தமும் அன்பில் குற்றமில்லாதவர்களுமாய் நிற்கின்ற ஒரு மனவாட்டியாக இருக்க முடியும். இல்லை என்றால் இங்க புறப்பட்டா அங்க போய் சேரல, அவ்வளவுதான் சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஒரு மேகசின்ல ஒரு முறை ஒரு சின்ன, அவங்க அடிக்கடி சின்ன சின்ன துணுக்கு மாதிரி கிண்டலா போடுவான். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல ஒரு முறை ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று வந்தது. என்ன எழுதியிருந்தான்னா, ஒரு 2 அண்ணன் தம்பி 2 பேரு, இல்ல அண்ணன் செத்து போயிட்டாரு. 2 பேரும் ஒரு சபையில விசுவாசிகள். அண்ணன் செத்த உடனே தம்பி ரொம்ப துக்கத்துல இருந்தாரு. ஆனா சபைக்கு அறிவிக்கணும்ல, அண்ணன் மண்டையை போட்டான்னு சொல்லணும்ல. என்ன பண்ணான, போய் போதகிட்ட சொன்னாரு. ஐயா அவர் சொன்னார், சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம், ஃபியூனரல் சரி பண்ணிடலாம். சபையாருக்கு அறிவிப்பதற்காக அந்த நோட்டீஸ் போர்டு இருக்கு இல்லையா, அந்த நோட்டீஸ் போர்டு என்ன பண்ணானா,
மை பிரதர் ஹஸ் ஸ்டார்டட் ஃபார் ஹெவன் எழுதி விட்டாரு. எங்க அண்ணன் எங்க புறப்பட்டு போயிட்டாரு, பரலோகம் புறப்பட்டு போயிட்டாருன்னு எழுதி ஒட்டிட்டாரு. அப்புறம் ஃபியூனல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அடுத்த சண்டே ஒரு துக்கமா சபைக்கு அண்ணன் இல்லாம போறாருல்ல, துக்கமா போயிட்டு அந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தா கீழே வேணா ஒருத்தன் வேற ஒரு இங்க்ல எழுதியிருக்காங்க. இவர் என்ன எழுதினாரு, எங்க அண்ணாத்த பரலோகத்துக்கு புறப்பட்டார்னு எழுதான்ல, ஒருத்தன் இருக்கான் இன்னும் வந்து சேரலன்னு எழுதியிருக்கான். மை பிரதர் ஸ்டார்டட் ஃபார் ஹெவன் நாட் எட் ரீச்னு எழுதியிருக்கான் ஒருத்தன் கீழே. ஹலோ, நீங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, போயிட்டேன்னு சொல்றாங்க, அங்க சொல்ல வரவே இல்லம்பாங்க நிறைய பேர். நம்ம ஆளுக்கு ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா, இருக்கிற வரைக்கும் அவன் எங்க போறான்னு நம்ம கேட்கவே மாட்டோம். ஆனா செத்த உடனே நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும், இவர் மேலையா கீழையா. ஹலோ, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் யாரை பத்தியும் கவலைப்படுறது இல்லை, அது எங்கன்னா போய் சேரன்னு விட்டுருவாங்க. ஆனா செத்த உடனே ஒரு யோசனை வரும், அப்பா மேல இருக்காரா கீழே இருக்காரா. நான் கேட்பேன், சந்தேகமே இல்லை கீழே தான் இருக்காரு. எப்போ உனக்கு சந்தேகம் வருதோ அப்பவே அவர் கீழே தான். அவர் மேலதான் போவார்னு உங்களுக்கு சந்தேகம் வராது இல்ல. எங்க அப்பா கத்தோடு இருக்காருன்னா உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது, மேலையா கீழையான்னா சந்தேகமே இல்லை, பியாண்ட் அவுட் கீழே தான் இருக்கிறார். ஆனா நம்ம கிட்ட சில ஊழியர்கள் இருக்காங்க, எது தெரியுங்களா, இப்படி செத்து போனவனுக்காக ஜெபம் பண்ணி உங்க அப்பாவை நான் இயேசுவின் மடியில் பார்க்கிறேன் அப்படி சொல்ல சில கோமாளிங்க நம்ம ஊழியத்தில் இருக்காங்க. ஒரு கத்தோலிக்க குடும்பம், அதுல 3 பெண் பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அப்பா அம்மா ரட்சிக்கப்படல. தகப்பன் கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தாலும் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாலும் அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. சரி, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுறவங்களாச்சேன்னு சொல்லி அந்த ஃபியூனரலுக்கு போனா அந்த பாடியை வச்சிருக்க வீட்டுல கிட்ட போனா அந்த பிள்ளைங்க 3 வந்து பிடிச்சிட்டாங்க. அங்கிள் எங்க அப்பா எங்க இருக்காங்க அங்கிள். இது கேள்வியா? இது கேள்வி. உனக்கே தெரியும் கடைசி வரைக்கும் அந்த குடிச்சே சேர்த்துருக்கிறான், இதுக்கு ஒரு கேள்வியா உனக்கு? நான் ஒண்ணுமே சொல்ல, ஏற்கனவே பிள்ளைங்க துக்கத்தில் அப்பா சேர்த்து துக்கத்தில் இருக்குது. அது ஒரு பெண்ணுக்கு தான் திருமணம், 2 பேர் திருமணமே ஆகல. அது பிள்ளைகள் ஒரு விதவை தாய், வெளி உலகம் ரொம்ப தெரியாத ஒரு அம்மா. சரி, என்ன பண்ணுவாங்க, அந்த துக்கத்தை நான் அமைதியாக அப்படி நின்றுட்டே இருக்கிறேன். அந்த பிள்ளைங்க அழுதாங்க, கேட்டாங்க, நான் வாயே திறக்கல. நீதிமான் அந்த காலத்தில் மௌனமா இருக்க வேண்டும் பைபிள்ல போட்டிருக்கு. சில நேரத்தில் வாயை திறக்கவே கூடாது, அமைதியா நின்றேன். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த 3வது குழந்தை என்ன பண்றா, பொண்ணு போன் பண்றா. இவ்வளவுக்கு அது ஒரு மெடிக்கல் டாக்டர். அந்த பிள்ளை மெடிக்கல் டாக்டர். அவ பண்றா, அங்கிள் கத்தருக்கு சாத்திராங்கள் என்ன கேள்ட, எங்க அப்பா ஏசப்பா மடியில் இருக்காரு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி சொன்னாரு அப்படின்னா. எனக்கு நாக்கு நுனியூர் வந்துட்டு, எப்படா பாவீங்களை ஏசாத நரகத்துல போட்டீங்கன்னு கேட்கணும்னு தோணுச்சு. இவங்க அப்பா ஏசாத மடியில் இருக்கணும், ஏசாத நரகத்துல இருந்தா தான் சாத்தியம். ஹலோ, இன்றைக்கு இருக்கிற வரைக்கும் ஆடுற ஆட்டம் என்ன, அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, எல்லா அக்கிரமத்தையும் பண்ண வச்சுட்டு அந்த எட்ஜி எப்படி மாற்றம் வரும், எப்படி மாற்றம் வந்துவிடும். சாகும் போது என்ன அப்படி தலைகளை மாறிடுவாங்களா என்ன? வேற சொல்றது, குழியிலே இறங்குகையில் ரத்தத்தால் என்ன பலன். குழியில கொண்டு வைக்கும் போது ரத்தம் என்ன ஓடினா ஓடாம போனா யாருக்கு என்ன லாபம்? வாழும் போது ரத்தம் வேகமா ஓடினா தானே கத்தருக்காக ஓடலாம். வாழும் போது ரத்தம் எப்படி ஓடுதுன்னு கவனிக்கிறது இல்ல, சாகும் போது மாத்திரம் அந்த ரத்தம் எங்க போச்சு எங்க போகும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு அநேகரை இழுக்கிறது. பிரபஞ்சத்தின் 5 அடையாளங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, இந்த பிரபஞ்சத்தின் முதல் அடையாளம் நான் சொன்னேன் 2 காலம். ஒன்னு பிரபஞ்சம், மற்றொன்று என்ன, ஒரு பொற்காலம். இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறான், இந்த பொற்காலத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். There is a God for this present age. அந்த நூனயோன் என்று சொன்னேன் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு யார் இருக்கிறான்? ஒரு தேவன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 and verse 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இந்த பிரபஞ்சத்துக்கு யார் இருக்கிறான்? ஒரு தேவன். There is a God for this present age. அந்த கோல்டன் ஏஜுக்கு எப்படி ஒரு தேவன் இருக்கிறாரோ கவனித்துக் கொள்ளுங்கள். எப்போ ஒரு அசல் இருக்குதோ கூட ஒரு நகல் தானா இருக்கும்.